பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த எழும்பேன் புயலுக்கு மேலே செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த லென்த் நாட்களில் இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய ரீடிங் பேசேஜ், நான் டெய்லி ஒரு ரீடிங் பேசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் இந்த லென்த் நாட்கள் 40 நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புத்தகங்களை முடித்து விடலாம். பாருங்க, இன்றைக்கு ரீடிங் பேசேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை நீங்கள் படித்து விடுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதுலேருந்து ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம், 4ஆம் வசனம். மத்தேயு 4:4 நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். Jesus answered, "It is written, man does not live on bread alone, but on every word that comes from the mouth of God." Hallelujah. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு வனாந்தரத்தில், இந்த டெசர்ட் வில்டர்னஸ் வனாந்தரத்தில் அவர் 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். 40 நாட்கள், 40 days, ரைட்? நிறைய பேர் இந்த லென்த் நாட்களில் பார்த்தீங்கன்னா 40 டேஸில் வெறும் கஞ்சி மட்டும் சாப்பிடுவாங்க. சில பேர் வெஜிடேரியனாக மாறி இருப்பாங்க. சில பேர் சில காரியத்தை, சாப்பாடு விஷயத்தை சில பேர் ஓகே நான் எல்லாமே சாப்பிடுவேன், ஆனால் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 40 டேஸ் லென்த் நாட்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மேபி காலையில் எழுந்து ஜெபிப்பார்கள். இல்லைனா இப்போ நம்ம படிக்கிற மாதிரி இந்த 40 நாளில் நான் பைபிளை முழுசாக படித்து முடிச்சிருவேன், இல்லை ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே, இல்லை நான் இதை டெய்லி இதை நான் செய்ய போகிறேன், அடுத்த 40 நாட்களுக்கு நான் இதை டெய்லி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதலுக்குள்ளே, ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே கர்த்தருடன் வருவார்கள். தவறு கிடையாது, நல்லது. 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறவர்கள் கூட இருக்கிறார்கள், செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லது. பாருங்கள், இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 டேஸு உபவாசம் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து அவரை பாருங்க, அவர் ஒரு மனிதன் தான். அவர் அவருடைய நேச்சுரல் பாடி நம்மளைப் போல சரீரம் உள்ளவர் தான். எப்படி இருந்தாலும் பசி, அந்த 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 கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்திருப்பார் கண்டிப்பாக. அவரை நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவர் கடவுளாக இருந்ததால் அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும், பசியெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படியல்ல, தட்ஸ் நாட் ட்ரூ. அவருக்கு பசி இருந்தது, அவர் தாகமாக இருந்தார், பசியாக இருந்தார், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்த பொழுது கூட அவர் ரொம்ப பசியாக தான் இருந்தார். பாருங்கள், இந்த 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 2ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் 40 days and 40 nights he was hungry போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அவர் பசியாக இருந்தார், அவருக்கு பசி இருந்தது. 40 நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு, ரைட், பசியாக இருந்தார். அப்போது கர்த்தருக்கு அவர் நம்மளைப் போல மனிதனாகி தான் இருந்தார், ரைட்டா? இந்த நேரத்தில் தான் பிசாசு அவனை சோதிக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்க பிசாசானவன் வருகிறான். பாருங்க, அவன் முதலாவது செய்வது என்ன? அவன் முதலாவது உணவை தான். இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட், இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட் என்ன, அந்த கண்டிஷனை எப்படி நமக்கு சாதகமாய் மாற்றலாம் என்று தான் அவன் எப்பொழுதும் சிந்திக்கிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கும் சிச்சுவேஷனை தான் பிசாசானவன் பயன்படுத்துவான் எப்பொழுதும். இப்போ நமக்கு காசு இல்லாமல் இருக்கா, கஷ்டத்தில் இருக்கிறோமா, இல்லை குடும்பத்தில் சண்டையா, இல்லை நமக்கு இப்போ ப்ரமோஷன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா, வேலையில் ரொம்ப கஷ்டமா, இல்லை நமக்கு உடம்பு சரியில்லையா, இந்த சூழ்நிலையை தான் பிசாசானவன் முதலாவது டார்கெட் பண்ணுவான், முதலாவது பயன்படுத்துவான், அவனுக்கு சாதகமாக திருப்புவதற்காக. நல்லா அறிந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாய் இருந்து கொள்ளுங்கள். இது தேவ செய்தி உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட அவன் செய்தது என்ன, சூழ்நிலை என்ன, வாட் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து பசியாக இருந்தார். ஹி வாஸ் ஹங்க்ரின்னு போட்டிருக்கு. ஓகே, இந்த நேரம் தான் சரியான நேரம், அவரை நாம் சோதிப்போம், இந்த சூழ்நிலையை பயன்படுத்துவோம் என்று சொல்லி தான் பிசாசானவன் என்ன செய்கிறான் பாருங்கள்.
The tempter came to him and said, if you are the son of God, tell these stones to become bread அப்படின்றான். ரொம்ப திறமையான, ரொம்ப தெளிவாக பேசுகிறவன் அவன், பிசாசானவன் பாருங்க. அவன் வசனத்திலிருந்து எடுத்து ஆதாம் ஏவாளை கூட ரொம்ப தெளிவாக அவன் வஞ்சித்து விட்டான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்பொழுது கூட வசனத்தை கோட் பண்ணி தான் சொல்கிறான் பாருங்கள். உபாகமம் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறான். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கோட் பண்ணி சொல்கிறான் பாருங்கள். இதே தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் தேவகுமாரனா? நம்மளுடைய ஈகோவை அவன் டச் பண்ணுறான். பசி நேரம், இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை அறிந்து கொண்டு நீங்கள் தேவகுமாரனா அப்படின்னு ஈகோவை டச் பண்ணுறான். அப்படின்னா என்ன பண்ணுங்கள்? ப்ரூவ் பண்ணுங்கள் என்னன்னு, நீங்கள் யாருன்னு. இங்கே இருக்கிற இந்த கற்களை எல்லாம் அப்பமாய் மாற்றி சாப்பிடுங்க. நியாயமாய் இருக்கிறது அவனுடைய கோரிக்கை. அவனுக்கு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நியாயமாக இருக்குது. ஆமாம், அப்படி தானே, நான் தேவகுமாரன் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஈகோவை அவன் தொடுகிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பிசாசானவன் முதல் செய்வது என்ன? நீங்கள் யார் என்பதை அடையாளம் காட்டி உங்களுடைய ஈகோவை டச் பண்ணுறான். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன? நிறைய குடும்பங்களில், நிறைய வாலிபர்களில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை? ஈகோ. நான் யார் தெரியுமா? நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நம்ம பேசுறது தான். இல்லை நம்ம சும்மா இருந்தால் நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு யாருன்னு உங்களை பற்றி தெரியுமா? நீங்கள் யார்? இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா? விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோவை இது பண்ணி விட்டுருவாங்க. இன்றைக்கு இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம ஆஃபீஸ் போனால் கூட சரி, நம்ம ஏதாவது சரி நம்ம பற்றி தாழ்ந்து போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு கர்த்தருடைய வழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தா கூட பக்கத்தில் இருக்கணும்னா இல்லை நம்ம சுற்றி இருக்கணும். என்னங்க இப்போ நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன திறமை இருக்குது? இதெல்லாம் அவங்க பார்த்தாரா? அந்த மேனேஜர் பார்த்தாரா? உங்கள் உயர் அதிகாரி பார்த்தாங்களா? பாருங்கள், வேலை மட்டும் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா இருக்கிறவர்களை கூட நம்மளை தட்டி விடுவார்கள். பிசாசும் அதை தான் செய்கிறான். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறான். நீங்கள் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இது நிறைய பேருக்கு உண்டு, நமக்கு எல்லாருக்கும் உண்டு. என்ன, நம்ம ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரா? நம்ம வாழ்க்கையில் இப்படியே போயின்னு இருக்கே, கர்த்தர் உண்மையாலே நேசிக்கிறாரா? நம்ம யாராக இருக்கிறோம்? என்ன இந்த ஆஃபீஸில் இவ்வளோ நாள் வேலை செய்கிறோம், என்ன பிரயோஜனம்? நமக்கு என்ன வரும்? ஒன்றுமே இல்லையே. இப்படி நிறைய ஐடென்டிட்டி கிரைஸ். இந்த குடும்பத்துக்காக உழைச்சி ஒன்றுமே இல்லாமல் இருக்கே. கர்த்தருக்காக எவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறேன். ஊழியக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு வந்துடுது அந்த மாதிரி. கர்த்தருக்காக நான் ஓடி ஊழியம் செய்கிறேன். ஆண்டவரே எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படி சொல்லி நிறைய ஐடென்டிட்டி கிரைசிஸ் இன்றைக்கி வருது. ரைட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது? அப்போ பாருங்கள், பிசாசு எப்படி ஒர்க் பண்ணுறான் பாருங்கள். அந்த பாயிண்ட்டை தான் போய் டச் பண்ணுறான். என்ன பண்ணுறான்? நம்மளுடைய ஐடென்டிட்டி, நீ யார் என்பதை, அந்த ஈகோவை டச் பண்ணுறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் தானே? நீங்கள் சாதாரண மனுஷனா? இல்லையே, தேவகுமாரன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் பிசாசு சொல்ல, நான் தேவகுமாரன் தெரியுமா, தூரப்போ, இப்படிலாம் ஆண்டவர் பேசல. அவனுக்கே தெரியுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். ஏனென்றால் அவனும் பிதாவானவருடைய சாட்சியை கேட்டிருப்பான். நேற்று நம்ம கேட்ட மாதிரி பிதாவான சாட்சி இவர் ஏன் நேசகுமாரன் என்று சொன்னார், அந்த சாட்சி அவனும் கேட்டிருப்பான், அவனுக்கும் தெரியும். அதனால தான் கேட்குற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட, நீங்கள் தேவகுமாரனா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் பாருங்கள், அவர் அந்த இடத்துல ரொம்ப தெளிவான ஒரு பதிலை சொல்கிறார். அந்த பதிலுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பயப்படாதீர்கள், கர்த்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சூழ்நிலையை ஏன் வருது, ஏன் நம்மளை ஏற்றி விடுறாங்க, நம்ம ஏன் கோபப்படுறோம், நமக்கு ஏன் இந்த சூழ்நிலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் ஒர்க் பண்ணுறான் பின்னாடியிலேருந்து. நம்ம எப்படியாவது நம்ம ஈகோவை தட்டி விடணும், நம்ம கோபப்படணும், நம்மளை ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி காரியங்களை நம்மை சுற்றி அவன் தட்டி விடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதை தான் செய்தான். அவன் முக்கியமான காரியம், பசியாய் இருந்ததை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறான்னா, வசனத்தை அதுக்கு ஏற்றபடி எடுத்து, இதெல்லாம் அப்பமா மாற்றிக்கொள்ள வேண்டியது தானே, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷனும் எடுத்து தரான். அதுக்கு ஒரு பதிலும் எடுத்து, ஏன் இப்படி செய்யலாமே நீங்கள் அப்படின்ற பாருங்கள்.
நமக்கு இது வரைக்கும் பதிலே நம்ம தேடினே இருப்போம், என்ன எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா பிசாசானவன் அதுக்கு பதிலும் தரான். நம்ம ஈகோவையும் இது பண்ணிவிட்டு அதுக்கு இப்படி செய்யலாமே, நீங்கள் இப்படி என்ன நீங்கள் எவ்வளோ பேர் ஆள், இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி எதுவுமே நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அதை பிசாசானவன் உருவாக்குவான். தவறு நாம் செய்வதற்கு அவன் எடுத்துக்கொள்ளும் ஆயுதம் எது வேணாலும் இருக்கலாம். வேத வசனம் கூட ரெஃபர் பண்ணி அவன் ஆயுதமாக எடுத்து நம்மை தவறில் விழ வைக்கலாம். இதுதான் வேத சத்தியம். நான் எதுவும் இல்லாதவை சொல்லவில்லை. நீங்கள் சொல்லலாம், இதோ சொல்கிறாரே பாஸ்டர், இல்லை, வேதத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். அவன் ஆயுதமாய் எடுத்த காரியம் வேத வசனத்தையே எடுத்து அதை புரட்டி போட்டு நம்மை பாவத்தில் விழ பார்க்க வைக்கிறான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் தான் எப்பொழுதும் வேத வசனம் நல்லா தெரிந்து படித்தவர்களாக இருக்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்று, ஆண்டவரிடத்தில் டெய்லி ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, ஆண்டவரே விழுந்து விடக்கூடாது, இன்றைக்கு நான் விழுந்து விடக்கூடாது, ஞானத்தை தாங்க. உலகத்தின் காரியங்களை என்னை மேற்கொள்ளக்கூடாது, நான் உலகத்தை மேற்கொள்ள வேண்டும், பிசாசானவனை மேற்கொள்ளக்கூடாது. பிசாசை நீங்கள் ஜெயித்திருக்கீங்க, அவனை நீங்கள் விலக்கி வை அப்படின்னு சொல்லி நாம் டெய்லி ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடக்குது, பிசாசானவன் அவன் சேலஞ்ச் பண்ணுறான், ரைட்டா? அவன் சேலஞ்ச் பண்ணுறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தை, அடையாளத்தை. அதே போல் நம்மையும் சேலஞ்ச் பண்ணுவான் பிசாசு. நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டரு, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்மளை சேலஞ்ச் பண்ணுவோம், ரைட்டா? இரண்டாம் காரியம் பார்த்தோம் என்றால் அவன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரைட்டா, உலகத்தின் ரட்சகர், நீ தேவகுமார் தானே, உலகத்தின் ரட்சகர் தானே, அதை ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிற சுச்சுவேஷனை பயன்படுத்தி செய்கிறார். இதே தான் நாம் பார்த்தோம். இது உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் என்ன பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், மனிதன் மேன் டஸ் நாட் லிவ் பை பிரெட் அலோன். ஆண்டவருக்கு பசி இருந்தது, ஆனாலும் அவர் பிசாசானவனுக்கு ஒரு சரியான பதிலை கொடுத்தார். மனிதன் வெறும் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பது அல்ல. அல்லேலூயா. அவன் பட் ஃப்ரம் எவ்ரி வேர்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் த மவுத் ஆஃப் காட். கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலிருந்தும் அவன் பிழைப்பான். தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாகவும் இருந்தால், அதனால யோவான் 1:1 ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார், வார்த்தை கடவுளாக இருந்தார். இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. The word was God and the word was with God and the word was God சொல்லி ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாக இருந்தது ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு என்ன சொல்றாரு, நித்திய வாழ்வுக்கு, நித்திய ஜீவனுக்கு, ரைட்டா, வெறும் அப்பத்தினால் மட்டும், இந்த உலகத்தில் இருக்கும் அப்பத்தினால் மட்டும் அவன் பிழைக்கப் போவதில்லை. ஜீவ அப்பம் நானே, என்னில் அவன் இருந்தால், இன் மீ, என்னை அவன் என்னில் இருந்தால் அவன் பிழைப்பான் என்பதை தான் ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நமக்கு ஒரு செய்தி, என்ன செய்தி நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. முதலாவது, வார்த்தையில் ரொம்ப தெளிவாக நமக்கு வார்த்தை நிறைய பேர் வார்த்தையை கொடுப்பாங்க, ரைட்டா? நமக்கு நிறைய பேர், பிரதர் இந்த மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி வேதவசனம் இப்படி சொல்லுது, அந்த வார்த்தையை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஸ் செக் பண்ணணும். கர்த்தர் உங்களோடும் பேச வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறுபடியும் இந்த அதிகாரத்தை படிப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 4 இன்னைக்கு படிக்க சொன்ன பார்த்தீங்கன்னா 4, 5, 6 படிக்கும்பொழுது ஆண்டவர் மறுபடியும் அதை உறுதிப்படுத்துவார், உங்களுக்கு இடத்தில் பேசுவார். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் பேசும் பொழுது அந்த வார்த்தை உறுதியாகிறது. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவான ஒரு வழியை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை, த வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்பில். பாருங்கள், ரைட்டா? அது யாரிடத்தில் வருகிறது, எப்படி வருகிறது என்பது ஒரு பக்கம் பார்த்தாலும் நம்ம வேதத்தை எடுத்து படித்து பார்க்கணும். ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்கள் வார்த்தையில் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவரே இது எனக்கு புரியல,
திருப்பி மறுபடியும் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே, இது எனக்கு எப்படி அப்ளை ஆகுது? இன்றைக்கி காலையில் நான் இப்போ படிக்கிறேன் இந்த வசனத்தை, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன், எனக்கு எப்படி அப்ளை ஆகுது? நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு அதன்படி ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே அவர்களுக்கு உணவில்லாமல் இருக்கும் பொழுது பிதாவானவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்கு வனாந்தரத்தில் தூதர்கள் சாப்பிடும், ஏஞ்சல் சாப்பிடும் உணவு மன்னாவை வானத்திலிருந்து வரவேற்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், a courier service that came from heaven. சாப்பாடு இன்றைக்கி வேணும் அப்படின்னா பக்கத்து வீட்டிலேருந்து திடீர்னு யாருன்னா ஒருத்தர் எடுத்து வந்து கொடுப்பாங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது, இந்தாங்க சாப்பாடு, எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சோம் உங்களுக்கும் கொடுக்குறோம். இல்லை வேறு யாரோ திடீர்னு எதிர்பார்க்காம ஒருத்தர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இல்லை நம்ம வீட்டில் இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, இப்படி நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படி செய்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் செய்கிறாரு, எப்படி செய்கிறாரு? இதை தாண்டி இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். என்னங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் வெளியே சொல்லாமல் கொடுக்கலாம், இருதயம் சொல்லும். ஓகே, இந்த ஸ்டோரி நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். இந்த மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார், ஒத்துக்கிறேன், நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். அதில் பாருங்கள், ஒரு உண்மை இருக்கிறது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், மனிதன் இந்த அப்பத்தினால் மட்டும் பிழைப்பான் அல்ல. இது இந்த 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 வெறுமை இந்த மண்ணா கூட சொல்கிறேன், அதை சாப்பிட்றதால பிழைப்பு இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறானோ, கர்த்தருடைய வார்த்தைப்படி யார் நடக்கிறானோ அவன் தான் பிழைப்பான் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் காரியம் என்ன? வாட் இஸ் காட் எக்ஸ்பெக்டிங் அவுட் ஆஃப் யூ? நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த சூழ்நிலையை பிசாசு அவன் பயன்படுத்த விரும்புகிறான், ஜாக்கிரதையாக இரு என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் இருக்கும் சூழ்நிலையை பயன்படுத்த விரும்புகிறான். உணவோ, இல்லை வியாதியோ, இல்லை பலவீனமோ, இல்லை நம்ம சண்டை போட்டிருக்கோமோ, இல்லை எந்த சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலையை பெருசாக்க பார்க்குறான், அந்த சூழ்நிலையே உருவாக்க பார்க்குறான். நீங்கள் எப்போ தப்பு செய்வீங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கான். ஜாக்கிரதையாக இருங்க. 1. 2வது, வார்த்தையை வைத்தே பிரட்டி போட்டு அவன் உங்களை ஏமாற்ற முடியும். ஜாக்கிரதையாக இருக்கணும். 2, வார்த்தையை வைத்து இந்த வார்த்தையா இதுதானா? இல்லை, நீங்கள் நல்லா தெளிவாக கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் வார்த்தையை. ஹல்லேலூயா. எல்லா வார்த்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று சில வார்த்தையை வைத்திருப்பார், அதுதான் நம் வாழ்க்கையில் ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. எல்லா வார்த்தையும், எல்லா வேதத்தில் இருக்கும் எல்லா வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனால் எல்லா நேரங்களும் எல்லா வார்த்தையும் நமக்கு பயன்படும் என்றால் அப்படி நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக சில வார்த்தையை வைத்திருக்கிறார், சில காரியங்களை வைத்திருக்கிறார், ஒரு வழியை வைத்திருக்கிறார். இவர் இப்படி போகிறாரு, இவர் பாதை இப்படி இருக்குன்னா நானும் அந்த பின்னாடி போகிறேன்ற அவசியம் கிடையாது. ஆண்டவர் அவருக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்றால் நீங்களும் அந்த வழியில் தான் போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். அதுதான் 2ஆம் காரியம். 3ஆம் காரியம், ஆண்டவர் சொல்வது என்ன? மனிதன் வெறும் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பான் அல்ல. கரெக்டா? சாப்பிடுவதால், அப்பத்தினால், இந்த சூழ்நிலையால் மட்டும்தான் மனிதன் பிழைப்பான் அல்ல. மனிதன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது அவன் பிழைப்பான். அப்போது கர்த்தர் சொல்வது இப்போது என்ன சொல்கிறாரு? 3ஆம் காரியமாக நமக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலை கிடைக்குது. இது உன்னை காப்பாற்றாது, இது உன்னை காப்பாற்றாது. காப்பாற்றியது யார்? அதை கொடுத்த ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கி உணவில்லை, கிடைத்தது, அது காப்பாற்றுமா? இல்லை. பணம் இல்லை, இன்றைக்கே ஆண்டவர் உங்களுக்கு வீட்டில் பணத்தை கொடுப்பார், கடனை அடைப்பார், செய்வார். அது நம்மை காப்பாற்றி விட்டதா? அப்பா விடுதலை கிடைச்சது, ப்ரமோஷன் கிடைக்கும், இந்த வாரமே கிடைக்கும் ப்ரமோஷன், ஆண்டவர் கொடுப்பார், இந்த வாரத்திலே உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பார், வேலையை கொடுப்பார். நம்புங்கள், விசுவாசிங்கள். ஆனால் அதுதான் உங்களுக்கு விடுதலையா? அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையா? திருமணம் ஆகவில்லை, எதுவுமே செட் ஆகலை, இந்த மாதமே ஆண்டவர் அதை
அதற்கேற்ற வழிகளை திறப்பார். குழந்தை பாக்கியம் இல்லை இந்த மாதமே ஆண்டவர் விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தை குழந்தை பாக்கியத்தை தருவார், திருமணத்தை செய்வார், எனக்கு கொடுப்பார், இந்த செய்வார். விசுவாசிங்க. ஆனால் அதுதான் நமக்கு ஜீவனை தருமா? அதுதான் கர்த்தர் நமக்கு விடுதலை தருவாரா? அதுதான் நமக்கு பலனா? இல்லை. கொடுக்கிறவர் கொடுப்பதை கடவுள் என்று நினைக்கக்கூடாது. கொடுக்கிறவரே தான் நாம் கடவுள் என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் மூலமாக தான் ஜீவன் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. The giver is greater than the gift. கரெக்டா இல்லையா? கொடுப்பவர் மிகவும் சிறந்தவர், உயர்ந்தவர், எதை காட்டிலும் கொடுத்த பொருளை காட்டிலும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் ஜீவன் எதன் மூலமாக? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இஃப் யூ ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட், கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இதுதான் இந்த நாளில் நாம் பார்க்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. நன்றி ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட உடைய வார்த்தை வசனம் மூலம் பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரே அப்பா, கர்த்தாவே தேவரே, நாங்கள் பிசாசின் சூழ்ச்சிகளால் ஆதாம் ஏவாளை எப்படி சூழ்ச்சி செய்து விழ வைத்தானோ அதே போல் நாங்களும் விழுந்து விடாதபடி என் தேவன் நீர் கர்த்தாவே தேவரீர் எங்களை விடுவீங்க. எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த உலகத்தை அப்பா தேவரீர் அப்பா மேற்கொள்ள தேவரீர் எங்களுக்கு பலத்தை தாங்க, அறிவை ஞானத்தை தாங்க. வேத வசனத்தை எங்களுக்கு புரிய வைய ஆண்டவரே தேவரீர் அப்பா. எங்களுக்கான வார்த்தை என்ன, எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தை என்ன, எங்களுக்கு நீர் கொடுத்த மன்னா என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள நீர் கிருபைத்தாங்க. அப்பா, உணவிலாலோ இப்போ இருக்கிற சூழ்நிலையினாலோ அப்பா தேவரீர் அப்பா நீர் கொடுக்கும் காரியங்கள் ஆசீர்வாதத்தினாலோ அப்பா தேவரீர் நாங்களுக்கு ஜீவன் கிடையாது. ஆசீர்வாதம் கிடைத்தால் அப்பா ஜீவன் கிடையாது. கொடுக்கிறவர் நீர், உங்கள் மூலமாக தான் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே தேவரீர். உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை தெளிவாக நாங்கள் பற்றிக்கொள்கிறோம் தேவனே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தேவரீர் உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு போதும். எங்களை வழிநடத்தி பலப்படுத்தும். ஆவியானவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட்.